திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சறுக்கல், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி பறிபோகிற ஆபத்து, மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம். என்ன நடந்தது என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொடர்கிற எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கிட்டத்தட்ட பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த நியமனம் செல்லாது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நிறைவேற்றப்பட்ட பொதுக்குழு தீர்மானங்கள், அந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இது செல்லாது என்று அதிமுகவின் உறுப்பினர் என திண்டுக்கல்லை சார்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய பதவி செல்லாது, குறிப்பாக அந்த பொதுக்குழுவில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களும் செல்லாது என்று தீர்ப்பு பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் இருவரும் எடுத்தார்கள். யார்? திண்டுக்கல்லை சார்ந்த சூரியமூர்த்தியும் பன்னீர்செல்வம் அவர்களும். இது தொடர்பான வழக்கு சென்னை 4வது உதவி உரிமையியல் நீதிமன்றத்துல நீதிபதி மாண்புமிகு சக்திவேல் கண்ணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது, அடிப்படையில தர்க்க ரீதியாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய உண்மை என்பது, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் வாக்களிக்கணும்? அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வாக்களிக்கணும். அதிமுகவில் உறுப்பினர் அட்டை வைத்திருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் வாக்களித்துதான் அதிமுகவுடைய பொது செயலாளர் பதவிக்கு யார் சரியானவர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். திமுகவுல தலைவர் பொறுப்பு இருக்கு இல்லையா? அதுல கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தார். இன்றைக்கு திரு ஸ்டாலின் இருக்கிறார். ஆனா அதிமுகவுல தலைவர் என்கிற பொறுப்பு கிடையாது. பொதுச் செயலாளர் தான் பெரும் பொறுப்பு. அதுதான் அங்க ஆளுமையான பொறுப்பு. இதற்கு முன்னால் இருந்த அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள், பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உட்பட பொதுச் செயலாளர் தான் அவர்களுடைய ஆளுமை பொறுப்பு, தலைவர் பொறுப்பு கிடையாது. அந்த வகையில பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கிட்ட இருக்கு? தொண்டர்கிட்ட இருக்கு, உறுப்பினர்கிட்ட இருக்கு. ஆனா இந்த உறுப்பினர் வாக்களித்ததன் அடிப்படையில் தான் பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்வு செய்யப்பட்டாரா என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி நியாயமானது. எனவே எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக தொடரக்கூடாது என்று அவருக்கு எதிராக இருந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி தரப்பில் கொடுக்கப்பட்ட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அரசியல் களத்துல தொடர்ந்து பல சறுக்கல்களை எடப்பாடி அவர்கள் சமீப காலமாக சந்தித்து வருகிறார். பிரதான குற்றச்சாட்டாக 2026 நாடாளுமன்ற தேர்தலில் ஒருபோதும் பிஜேபியோடு இனி கூட்டணி கிடையாது என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய அமைப்பு STPI உடைய மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு 9-10 மாதம் முன்பே பிஜேபியோடு உடனான கூட்டணியையும் உறுதி செய்து விட்டார். இதுவே சிக்கலாக இருக்கு. இதை தாண்டி அன்வராஜா மாதிரியான ஆட்கள், அந்த கட்சியில் மிக முக்கியமான நபர்களாக இருந்தவர்கள் தற்போது கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள். ஜெயக்குமார் மாதிரியான நபர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள். வடசென்னையில மிகவும் பிரபலமான ஒரு நபர், அவரும் இப்பொழுது மௌனமாக இருக்கிறார். இன்னும் பலர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில OPS, குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரை 3 முறை சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார். இது எல்லாமே திரு EPS அவர்களுக்கு சறுக்கலாக பார்க்கப்படுகிறது. அதில் முத்தாய்ப்பாக இந்த நீதிமன்றத்துடைய இந்த செயல் அப்படிலாம் தள்ளுபடி பண்ண முடியாது. இதுல தர்க்க ரீதியாக ஒரு உண்மை இருக்கிறது. அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். இந்த சூரியநாராயணமூர்த்தி அதிமுகவோட உறுப்பினரே இல்லை அப்படின்னு அவங்க தரப்புல முன்வைத்தாலும் கூட நீதிமன்றம் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலுக்குள் இரட்டலையையும் கட்சியையும் போராடி காப்பாற்ற வேண்டிய எடப்பாடிக்கு இது ஒரு சறுக்கலாக இருக்கும் என்றுதான் அரசியல் வட்டம் தற்போது சொல்கிறது.